ஒட்டாத. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஆமாம் கரெக்ட், நீங்கள் ப்ரிவியூவில் பார்க்குறீங்கல்ல. ஸோ இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங் லிரிக்ஸ் வீடியோ எடிட்டிங் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும். ஸோ அதையும் ஆளில் போட்டுக்காங்க. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஹே கைஸ், ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கேப்கட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி எந்த VPN வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். நான் சூப்பர் VPNங்கிற VPN கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கேப்கட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நியூ ப்ராஜெக்ட் இருக்குமா, ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான இமேஜ், நான் ஒரு இமேஜ் கொடுத்துருக்கேன் ஒரு மாடலுக்கு, அந்த இமேஜ் ஜஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்னொரு இமேஜ் நான் கொடுக்குறேன், உங்களுக்கு எந்த இமேஜ் வேணுமோ ஜஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த சாங் லிரிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஓவர்லே போய்ட்டு ஆட் ஓவர்லே கொடுத்து உங்களுக்கு தேவையான வீடியோ சாங் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு ஜூம் வேணுமோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி ஜூம் வச்சுக்கோங்க. அதை வந்து மேலே கொண்டு போயிருங்க. ஸோ மேலே தான் அது வீடியோ சாங் வரும், கீழே பார்த்தீங்க அப்படின்னா இமேஜ் வரும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இல்லை நீங்கள் கேலரியில் போய் கூட நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். ஸோ ஆக மொத்தத்தில் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ அந்த வீடியோ கிளிப்பை அப்படியே மேலே மூவ் பண்ணுவீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ கிளிப் ஆட் பண்ணியிருக்கோம்ல, அந்த இமேஜை விட எக்ஸ்ட்ரா போயிருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் ஒரு சாங் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா போயிருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோ கிளிப்பை பேக்கில் கட் பண்ணி டெலீட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ கிளிப் ஓவர்லேயில் ஆட் பண்ணோம்ல, அந்த வீடியோ கிளிப்பை ஜஸ்ட் இந்த மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே சைடில் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா அதில் மாஸ்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் சர்க்கிள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ஜஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நமக்கு ஏற்ற மாதிரி இதை அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கணும். ஸோ வந்து சர்க்கிளாக இருக்கும், அதை வந்து இந்த மாதிரி நீள்வட்டமாக இருக்க மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மேலே கீழே சைடில் அந்த மாதிரி எல்லாத்தையும் மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் கீழே ஆரோ மார்க் இருக்குல்ல, அதை லைட்டாக இந்த மாதிரி மூவ் பண்ணிங்க அப்படின்னா லைட்டாக பிளெண்ட் ஆகும். நமக்கு எந்த அளவுக்கு பிளெண்டு வேணுமோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அந்த வீடியோ கிளிப்பை பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பெருசாக வச்சுக்கோங்க. இந்த சர்க்கிள் பார்த்திங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு சின்னதாக வைங்க. ஸோ ஆனால் கீழே ஒரு இமேஜ் வரும். ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த அளவுக்கு பிளெண்ட் பண்ணணுமோ பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பிளெண்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த எட்ஜஸ்லாம் தெரிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த வீடியோ கிளிப்பை பொறுத்து மாறும். இப்போ நான் ஸ்க்ரீனில் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இதை விட நீங்கள் கம்மியாக வச்சாலும் ஓகே தான். ஸோ இந்த சைஸுக்கு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இந்த இதில் சைடில் ஆரஞ்சு கலர், இங்கிட்ட பார்த்திங்க அப்படின்னா அந்த ப்ளூ கலர் தெரியணும். ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருப்பீங்கள்ல, அந்த இமேஜை ஜஸ்ட் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணிவிட்டு இப்போது அந்த இமேஜை கீழே அந்த மாதிரி மூவ் பண்ணி வச்சுருங்க. இதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவு இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அகைன் மாஸ்க்குள்ளே போங்க. ஸோ அகைன் சர்க்கிள் இருக்கும், ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே என்ன பண்ணோமோ அதே ஸ்டெப்பு தான் இங்கேயும் பண்ண போகிறோம். ஸோ சைடில் மூவ் பண்ணி வைங்க. அதுக்கப்புறம் மேலே கீழே இந்த மாதிரி நீள்வட்டமாக ஆக்கிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு அந்த எட்ஜஸை இழுத்து விடுங்க. ஸோ கீழே ஆரோ மார்க் இருக்குல்ல, அதை இழுத்து விட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான அளவு வரும். ஸோ அதை உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் வச்சுக்கோங்க. நான் ஒரு மாடலுக்கு தான் ஆட் பண்ணுறேன், அதனால் அந்த அளவுக்கு நான் ப்ராப்பராக வைக்கல, நீங்கள் கரெக்டாக வச்சுக்கோங்க. ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா அந்த எட்ஜஸ் தெரியுது, அதை நான் தெரியாத மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் கரெக்டாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள். அப்போ லிரிக்ஸ் ஆட் பண்ணலான்னு கேட்டால் இதில் லிரிக்ஸ் ஆட் பண்ணல, அலைட் மோஷனில் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் உங்களுக்கு தேவையான ரெசல்யூஷன், ஃப்ரேம் ரேட் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா VPN எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம எப்போதும் போல் அலைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோன்னா இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். நல்லா பார்த்தீங்கன்னா +10 இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான ரேஷியோ, ரெசல்யூஷன், ஃப்ரேம் ரேட் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் அந்த வீடியோ இருக்குது பார்த்தீங்களா, எக்ஸ்போர்ட் பண்ணோம்ல, அந்த வீடியோ கிளிப்பை ஜஸ்ட் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம லிரிக்ஸ் ஆட் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அதே மாதிரி +2 இருக்கா, ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு தேவையான லிரிக்ஸை நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க, இல்லை இந்த மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஃபாண்ட் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு நான் ஒரு ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபாண்ட் நேம் பார்த்தீங்க அப்படின்னா தி கேலிஃபோர்னிகேஷன் அப்படின்ட்டு ஒரு ஃபாண்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் சைஸ் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு இன்க்ரீஸாக டிக்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கலர் பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் கலர் கொடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு தேவையான இடத்துல கரெக்டாக அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிச்சுருங்க. இதுக்கப்புறம் நீங்கள் சாங் லிரிக்ஸ் ஆட் பண்ணியிருப்பீங்க, அதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அது வரையும் லாஸ்ட் வரையும் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 அந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நீங்கள் லிரிக்ஸ் சேஞ்ச் பண்ணுறா இருந்தால் எதை சேஞ்ச் பண்ணணுமோ ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு எடிட் டெக்ஸ்ட் போங்க. இது ஃபுல்லாகவே டெலீட் பண்ணிவிட்டு அடுத்த லைன் என்னவோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போதைக்கு அந்த தமிழை மட்டும் நான் டெலீட் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான எஃபெக்ட் ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட் லிரிக்ஸ் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்டில் போயிட்டு ஆட் எஃபெக்ட் கொடுங்க. ஆட் எஃபெக்ட் கொடுத்துட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா டெக்ஸ்ட்னு இருக்கும். அதில் போனீங்க அப்படின்னா டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஃபேட் ஆஃப் பை லெட்டர்னு இருக்கும். அந்த எஃபெக்ட்டை ஜஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட் ஆட் ஆகிருக்கும். இதில் ஒரு குட்டி கரெக்ஷன் மட்டும், ஆப்செட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒயில் -100 கொடுத்துருப்பாங்க, அதை கரெக்டாக 0 ஆக்கி விட்ருங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்கேல் இருக்குல்ல, அதோட வேல்யூ மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 25 இல்லை 20 இந்த ரேஞ்சில் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நீங்கள் கொடுத்துக்கோங்க.
இதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அப்படியே பேக் வந்துடுங்க. அகைன் ஆட் எஃபெக்ட் கொடுங்க. அதில் மேட் மாஸ்கின்னு இருக்கா, இதில் பார்த்தீங்க அப்படின்னா வைப்புன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ட்ரான்சிஷன் அவுட் ரைட்டுன்னு இருக்கா, அந்த எஃபெக்டை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. இதிலே டிஃபால்ட்டாக எல்லா எஃபெக்ட் ஆட் பண்ணியிருப்பாங்க. அந்த அனிமேஷன் கீயை மட்டும் நம்ம பக்கத்தில் மூவ் பண்ணிக்கணும். ஸோ எண்டுக்கு முன்னாடி ஸோ கொஞ்சம் பக்கத்தில் இந்த மாதிரி மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போனா தான் கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஆங்கிள் பார்த்தீங்க அப்படின்னா அதை மட்டும் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு 20 இல்லை 25 ஸோ இந்த ரேஞ்சில் கொடுங்க. அதே மாதிரி ஃபெதர் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த டிக்ரீஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னா அகைன் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையான அளவு. நான் ரெக்கமெண்ட் பண்ணுற பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 25 இல்லை 30 ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான். அதுக்கப்புறம் பேக் வாங்க. ஜஸ்ட் இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். அந்த எஃபெக்ட் நமக்கு கிடச்சிருக்கும். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த எஃபெக்டை அப்படியே மற்றதுக்கெலாம் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த எஃபெக்டை அப்படியே காப்பி லேயர் பண்ணிக்கோங்க. அந்த எஃபெக்டை காப்பி பண்ண வேணாம், அந்த காப்பி லேயர் பண்ணிக்கோங்க. ஸோ காப்பி லேயர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எதிலெல்லாம் பேஸ்ட் பண்ணணுமோ எல்லாத்தையும் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ மார்க் பண்ணிவிட்டு ஆரோ மார்க் பக்கத்தில் ஐக்கான் இருக்கா, அதை கிளிக் பண்ணி பேஸ்ட்டில் போல் சின்ன ஆரோ மார்க் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் அந்த எஃபெக்டை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு பேஸ்ட்டு கொடுத்தீங்கனாலே போதும். அந்த எஃபெக்ட் நமக்கு இதுலேயும் ஆட் ஆகிருக்கும். ஓகே, இப்போ நான் ஜஸ்ட்டு ப்ளே பண்ணி காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்புறம் காய்ஸ் நான் சென்னையில் இருக்கேன். ஸோ என்னால் கண்டினியூஸாக வீடியோ போட முடியுமா என்னன்னு தெரியலை. ஸோ கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன். இதில் யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில், நம்ம டெலகிராம் சேனலில், வாட்ஸ்அப் சேனலில், இன்ஸ்டாகிராம் பாட்காஸ்ட்டில் எல்லாத்துலையும் நான் கொடுக்குறேன். 3லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிக்கோங்க. 3 லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். ஸோ டாட்டா, பை பாய், see you.